ஜெர்ம்ஸ்க்கு தேவையில்லாத ஜெர்ம்ஸ் கொல்றது அண்ட் டயபெட்டிக், கார்டியோவாஸ்குலர், ஒபிசிட்டி, ஹேர் growth, ஆன்டி கேன்சர், ஏஜ் டிலே, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது வந்து பில்கியா வந்து ஒரு அக்கி வகை சேர்ந்த ஒரு ஃப்ரூட். இதுல நிறைய வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது நம்மளுடைய செல்ஸோட ரேடிகல்ஸ் அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் சரி செய்யக்கூடிய விஷயமாகவும் அமையுது. நல்ல ஒரு செல் growthக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமா நம்மளுடைய எலிக்சமிக்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. அதுலயும் இந்த பில்கியா வந்து பாத்தீங்கன்னா காயா இருக்கும் போது விஷயம், ஆனா பழுத்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. எஸ்பெஷலா இந்த பில்கியாவோட சிறப்பு என்ன அப்படின்னா எலிக்சமிக்ஸ்லயே மொத்தமாவே சொல்லலாம். இந்த மலேரியா, ஹை ஃபீவர், எல்லோ ஃபீவர், டைபாய்டு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ஃப்ளூ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி வழங்கக்கூடிய விஷயமா இந்த எலிக்சமிக்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி டயபெட்டிக், ஹார்ட் ஹெல்த், கேன்சர், ஆன்டி ஏஜிங், ஹெர்னியா, ரெமட்டாய்சம், கான்ஸ்டிபேஷன், எபிலிப்சின்னு சொல்லக்கூடிய வழிப்பு நோய், இதுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எலிக்சமிக்ஸ். எங்கேயுமே நீங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கிடைக்காத அத்தனை விஷயங்களும் இதுல கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலா இந்த பில்கியா பொறுத்தவரை இன்டர்னல் ஹெமரேஜ் எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு ஸ்பெஷலாவே இருக்கு. சோ இப்படி எண்ணற்ற விஷயங்கள், இது 12 பொருட்கள் ஒரே பொருள்ல சேர ஒரு பொருளோட சேரா ஒரே பொருளாக்கப்பட்டு அவ்வளவு அழகா நல்ல டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் 199 நியூட்ரிஷன், 53 எசென்ஷியல் மினரல்ஸ், 67 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், 104 ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, 7 எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், 21 அமினோ ஆசிட்ஸ், 117 trace minerals, 23 essential minerals. அப்ப பாடிக்கு தேவையான எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காண கிடைக்காத ஒரு பொருள்னே சொல்லலாம் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. விட்டமின்ஸ்ல குறைபாடா இருக்கும், எசென்ஷியலான விஷயங்கள் குறைபாடா சில விஷயங்கள்ல இருக்கலாம். ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல உண்மையிலே பிரதானமான இறைவனோட ஆசி பெற்ற பொருள்னு சொல்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா எசென்ஷியலான விஷயங்கள் இதுல உள்ளடங்கி இருக்கிறதா, அது நல்ல விதத்துல ப்ராசஸிங் பண்ணிருக்கதும் கூட. சோ நம்ம எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் த விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னா எலிக்சர் மிக்ஸை கன்சம்ஷன் பண்ணும்போது டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பொருளை பாடி உள்வாங்கும் பொழுது உங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள், அந்த டிடாக்சிபிகேஷன் 1,66,000 கிலோமீட்டர் அளவுல இருக்கக்கூடிய இந்த அங்கங்களை கனெக்டிவ் பண்ணக்கூடிய, உறுப்புகளை கனெக்டிவ் பண்ணக்கூடிய, இந்த சிஸ்டத்தை கனெக்டிவ் பண்ணக்கூடிய மாபெரும் சிஸ்டம். ஆனா இந்த நர்வஸ் சிஸ்டத்தை, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஃபுல் நர்வஸ் சிஸ்டத்தையும் மசில்ஸையும் சரி பண்ணக்கூடிய, அதுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், அதுல பிளட் சர்க்குலேஷனை சீரமைக்கக்கூடிய, தேவையில்லாத கழிவுகளை, சிஸ்டுகளை, தேவையில்லாத கொழுப்புகளை, கிட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியாக்கக்கூடிய அந்த டிடாக்சிபிகேஷன் பாத்தீங்கன்னா 9 துவாரம் வழியாக வெளியேற்றப்படும். கண்ணு, மூக்கு, காது, தோல், வாயு, யூரினேஷன், வெஜினல், அதே மாதிரி ஆனஸ், தொப்புள், இது வழியாக என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் சொல்லி பண்ணக்கூடிய 9 துவாரங்கள் இதன் வழியாக வெளியாக்கப்படும். அப்ப பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா சில பேருக்கு தலையை வலிக்கும், ஒரு 2-3 நாளைக்கு, ஈவன் ஒரு வாரம் கூட இருக்கலாம். சில பேருக்கு தலை வலிக்கும், சில பேருக்கு உடம்பு வலிக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா முறிக்கும், சில பேருக்கு இடுப்பு வலிக்கும். இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான். ஒருத்தவங்க சுத்தம் பண்ணும் அப்படின்னா வலிக்காம, அதாவது நோக்காம நொங்கு திங்க முடியுமான்னு கேட்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி வலிக்காம ஒண்ணும் கிடையாது. சோ வலி உணர முடியுது அப்படின்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த வகையில நம்மளுடைய பொருளுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த இடத்துல சிம்டம்ஸ் தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் கன்சம்ஷன் பண்ணும்போது டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ்ல அது உணரப்படும். சில பேருக்கு முன்னும் பின்னும் ஆகலாம், ஆனா அது கண்டிப்பா அந்த ஃபீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அது மாதிரி நல்ல பிளட் சர்க்குலேஷன், உச்சந்தலையில உள்ளங்களை எவ்வளவு கிலோமீட்டர் வளைஞ்சு நெறிஞ்சு நர்வஸ் சிஸ்டம், ஒரு முடி எடுத்து 16 வகுந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கான மைனூட்டான நர்வஸும் நம்மளோட பாடியில இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணி நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் பாடி அப்சர்வ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆக்கப்படுது. இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவ் அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆக்கப்படுறதுனால நம்ம பாடியில எந்த உறுப்புல என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன ரிப்பேர் பண்ணணும், யார் ரீப்ளேஸ் பண்ணணும், எப்படி ரெஜுனேட் பண்ணணும் அப்படிங்கிற தன்னைத்தானே உடம்பு பாத்துக்கும். அப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் அண்ட் டிடாக்சிபிகேஷன் பண்ணி அண்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்றதுனால 99.9% ஆஃப் த ப்ராப்ளம் இந்த இடத்துல என்ன ஆகுது, கியூர் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்சிங் ஆகும். ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹைப்போதாலமஸ், தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரனல், டெஸ்டிஸ், ஓவரிஸ், பேங்க்ரியாட்டிக், பீனியல் கிளாண்ட், இது மாதிரியான விஷயத்துல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து தைராய்டு இதெல்லாம் பேலன்சிங் ஆகும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ்ல ஒண்ணு கொஞ்சம் கூடினாலும் ஒண்ணு கம்மியான சொல்றதுனாலும் பாடிக்கு தேவையில்லாம எல்லாமே என்ன ஆகும்னா இம்பேலன்சிங் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு காரணிகள் நிறைய இருக்கு. உணவு பழக்க வழக்கங்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதான், நம்மளால என்ன பண்ண முடியாது, இது நல்லதா கெட்டதானே மைக்ரோஸ்கோபிக் வச்சு பார்த்தா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து கலப்படங்கள் ஆயிடுச்சு. ஆரோக்கியம், ஆர்கானிக்ங்கிற விஷயங்கள் குறைஞ்சு போச்சு. வேற வழியே இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் கன்சியூம் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஎஸ் கடையில டேஸ்டுக்காக சமைக்க தெரியாதவங்க சமைச்சா கூட டேஸ்ட் கொடுக்கக்கூடிய வகையில எம்ஜிஎஸ் சொல்லக்கூடிய அந்த சீன உப்பு, அஜினமோட்டோ,
அதனால பயங்கரமான பாதிப்புகள். சோ இந்த மாதிரியான விஷயத்தினால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் அடிபட ஆரம்பிச்சிடுது. ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங்னால மெட்டபாலிசம் அடிபட ஆரம்பிச்சிடுது. ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா வெயிட் கெயின் ஆயிடுது. ஹைட்டுக்கு மேல வெயிட் ரொம்ப வெயிட் ஆக ஆரம்பிக்கிறான். கூடவே சேர்ந்து ஒபிசிட்டி வந்ததுக்கு அப்புறம் கூடவே சேர்ந்து சகோதரர்கள் மாதிரி டைப் டயபிட்டிஸ், கேன்சர், மூட் டிசார்டர், ஹார்ட் டிசார்டர், ரீப்ரொடக்டிவ் டிசார்டர், லிவர் லிவர் பிரச்சனை, இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் பிரச்சனை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய எக்ஸசைஸ் முறைகள் இல்லாத தன்மை, தூங்குற அந்த ப்ராப்பரான அந்த பாடிக்கு கொடுக்க வேண்டிய எசென்சியலான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்காத தன்மை, இதனால இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லுவாங்க. ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல தான் வருது. பெரிய பெரிய நோய்களுக்கு அடித்தளம் போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அப்படிப்பட்ட இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் நம்மளுடைய எலிக்சமிக்ஸ்ல பார்க்க முடியும். அதனாலதான் எலிக்சமிக்ஸ் கண்டினியூ கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது 3 to 4 months அவங்களோட பாடி ஃபிட்னஸ் பார்க்க முடியும். உங்களோட ஸ்கின் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால ஏற்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொப்பளங்கள், கருந்தை, ஆர்என்ஏ, டிஎன்ஏ அவங்க தாத்தாக்கு பாட்டனாருக்கு இருந்தாலும் அந்த ஹெரிடிட்டரி பிரச்சனையாகவே இருந்தாலும் அதையும் ட்ரீட் பண்ணக்கூடிய, எங்கேயுமே ட்ரீட் பண்ணாத பார்க்க முடியாத ரிசல்ட்ஸ் நம்மளோட எலிக்சமிக்ஸ்ல பார்க்க முடியும். சோ முக்கியமா இதை மிகப்பெரிய பொருளாக மதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிசிஓடி, இந்த பிசிஓஎஸ் பெண்களுக்கு, அதே மாதிரி ஆண்களுக்கு எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், லோ ஸ்பெர்ம் கவுண்ட், சிரம் கவுண்ட், மொட்டிலிட்டி இல்லாத தன்மை, ப்ரீமெச்சூர் எஜாக்குவேஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எலிக்சர் மிக்ஸ்ல 100% ரிசல்ட். இன்னைக்கு 13 வருஷத்துல 1000 பேருக்கு செக் போட்டு நம்ம பல்க் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்து பார்த்ததுல 990+ ஆஃப் பீப்புளுக்கு குழந்தை பாக்குது. எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பண்ணி, என்னென்ன மாதிரியோ ட்ரீட்மெண்ட் பண்ணி, வருஷ கணக்குல லட்சக்கணக்குல செலவு பண்ணி, டைம் வேஸ்ட் பண்ணி, எத்தனை பேருக்கு 10 14 நீங்க இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தது 100% ரிசல்ட். சோ அது ஒரு உன்னதமான பொருள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். உங்களுடைய அல்ஸ்டம் உங்களை கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க. அண்ட் 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளட்டோட pH லெவல் மெயின்டைன். சோ பிளட்டோட pH லெவல் அப்படின்னு சொல்லும்போது 50% பிளாஸ்மா, பிளட் செல்ஸ் அப்படி 50% பிளாஸ்மா, அதர் 50% RBC, WBC, பிளாட்லெட்ஸ். சோ நம்மளுடைய பாடி பிளாஸ்மா அந்த வாட்டர் பேஸ்ல இருக்குது, pH லெவல் மெயின்டைனா இருக்கணும். இல்ல அப்படின்னா கேன்சர் செல், அப்நார்மல் செல்ஸ் சொல்லப்படுற அந்த கேன்சர் செல்ஸ் பெருகிறதுக்கு ரொம்ப வகுத்து விடும். உடம்பு சூடுதான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். நம்ம அந்த பித்தம், வாதம், கபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பேலன்சிங்கா இருக்காது இல்லையா? சோ அப்போ அந்த பித்தம் ரொம்ப அதிகரிச்சுட்டாலும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். சோ அந்த வகையில இந்த pH லெவல மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா நம்ம எலிக்சர் மிக்ஸ் இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பயனளிக்குது. சோ இந்த ஒரு 5 ப்ராசஸ் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுது. சோ பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெரி சிம்பிள். சோ பிசினஸ் அப்படிங்கிறதுக்காகவே இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரத்யேகமாக ஒரு ஜூம் பிரசன்டேஷன் லீடருக்காகவே நாங்க பிளான்ல இருக்கு. சோ இருந்தாலும் இப்ப சிம்பிளா அந்த பிசினஸ் பிளானிங் சொல்றேன். சோ பிளான் ஏ, ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே கமர்ஷியல் பார்ட் அப்படிங்கறது தான் மக்கள் விரும்புறாங்க. இதுல இருக்குமா அப்படிங்கறது தான் பாக்குறது. ஆப்பர்ச்சுனிட்டினால பினான்சியல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த கமர்ஷியல் பார்ட்டை நீட் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் அப்படி. படிச்சவங்களுக்கு படிச்ச மாதிரியான வேலை இல்ல, படிச்சுட்டு வேலை கிடைக்காமையும், படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை தேடக்கூடிய சூழ்நிலையிலும் மாணவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு 1 டைப் ஆஃப் இன்கம், 2 டைப் ஆஃப் இன்கம் பத்தல. அதே மாதிரி இல்லத்தரசிகளும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில இருக்கணும். அவங்களும் தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு தனித்து வாழக்கூடிய ஒரு தனி பான்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கமர்ஷியல் பார்ட்டி இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு மணி, அதாவது 5000 rupeesல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு 5000ல crore கணக்குல